ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நம்ம அரிசி நம்ம வாங்கி வச்சாலே போதுங்க. அது சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரிங்க. ஒரு கொஞ்ச நாள் மட்டும் நல்லாயிருக்கும். நாளாக நாளாக வண்டு புழு பூச்சி எல்லாம் வந்துடும். முக்கியமாக சொல்லப்போனால் கெட்ட வாடையுமே சேர்ந்து வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க அரிசியை ரொம்ப வருஷத்துக்கு வச்சு நீங்கள் பாதுகாக்க இந்த ரகசிய டிப்பு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பல வருடம் ஆனாலுமே அரிசியை நீங்கள் மூட்டை கணக்கில் வாங்கி வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சர்க்கரை டப்பாக்குள்ளே சர்க்கரை போட்டு வச்சாலே போதுங்க. சின்ன சின்ன எறும்புகள் எல்லாமே வந்துடும். முக்கியமாக சர்க்கரை உள்ளுக்குள்ளேயும் சர்க்கரை டப்பா சுற்றியுமே சின்ன சின்ன எறும்புகள் எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போ நீங்கள் சர்க்கரை டப்பாக்குள்ளே நீங்கள் சர்க்கரை போட்டு வச்சாலும் அந்த சர்க்கரை டப்பாக்குள்ளே ஒரு 2-3 போல் பட்டையும் ஒரு 4-5 கிராம்பு போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காவோடு ஒரு சின்ன பீஸு போல் உடச்சினா சர்க்கரை டப்பாக்குள்ளே வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சர்க்கரை நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா மணலாக இருக்கும். சின்ன சின்ன எறும்புகள் எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தாலும் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரே இலை கூட வேஸ்ட்டே ஆகாது. அதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கருவேப்பிலை இலை ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த இலை எல்லாமே ஒரு அகலமான பிளேட்டில் போட்டுட்டு நல்லா நீங்கள் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் அப்போல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பர் மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் வச்சு பின்னாடி அது மேலால் நீங்கள் கருவேப்பிலை நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை வச்சு விட்டால் பின்னாடி மறுபடியும் மேலே நம்ம பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் இந்த கருவேப்பிலை ஃபுல்லாக காலியாகிற வரைக்குமே ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட்டே போகாது. சீக்கிரமாக காஞ்சுமே போகாது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே இது போல் தாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதனால நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தாலே சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்படிலாம் பழுத்து போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காம்பு தாங்க ஃபஸ்ட்டு கெடும். அதனால எப்போ நீங்கள் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தாலும் அந்த பச்சை மிளகாவோட காம்பு பகுதி ஃபுல்லாகவே நம்ம நீக்கிக்கலாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ பச்சை மிளகா இருந்தாலும் அந்த பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவே நம்ம எடுத்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே க்ளீன் பண்ண பச்சை மிளகா ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை மிளகா மேலே மஞ்சள் தூள் நம்ம அப்படியே கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணாலே அந்த மஞ்சள் தூள் எல்லாம் பச்சை மிளகா மேலேயும் பட செய்யுங்க. இந்த மாதிரி படும்போது பச்சை மிளகா சீக்கிரமாக பழுத்து போகாது, வதங்கியுமே போகாது, கெட்டுமே போகாது. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் வரைக்குமே பச்சை மிளகா ஒன்றுமே ஆகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் சேரீ இது போல் நீங்கள் அடுக்கி பீரோக்குள்ளே வச்சிங்கன்னா நிறைய சேரீ அடுக்க முடியும். அது மட்டுமே இல்லைங்க, சேரீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எடுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேரீ இது போல் நாளாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சேரீ நீங்கள் 2 பக்கம் இது போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி சேரீ எடுத்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும். நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி விட்டால் பின்னாடி ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம அழுத்தி விட்டுணும் இந்த சேரீயை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த சேரோட ஒரு பக்கம் பார்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் பார்டர் தெரிகிற மாதிரி இது போல் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி இந்த சேரோட ப்ளவுஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த சேரோட ப்ளவுஸ் நம்ம எடுத்துகிட்டு இந்த சேரீ உள்ளுக்குள்ள நம்ம ப்ளவுஸ் வைக்க போகிறோம். அதுக்காக இந்த ப்ளவுஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளவுஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்ச பின்னாடி அடியில் நீங்கள் ப்ளவுஸை போட்டுட்டு அது மேலே நீங்கள் ஊக்ஸை போட்டு விட்டுக்கணுங்க. மேல் ஊக்ஸு கீழ் ஊக்ஸு மட்டுமே நீங்கள் இந்த சேரீ மேலே நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க.
இந்த மாதிரி நம்ம ஊக்ஸை போட்டு விட்ட பின்னாடி அந்த ப்ளவுஸோட கையை இது போல் மடிச்சுட்டு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் சேரீ மேலேயே இந்த ப்ளவுஸை மடித்து வச்சுக்கணும். அதே போல் ஆப்போசிட்லேயும் இந்த கையை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மறுபடியும் ஃபோல்டு பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற நாடாவும் இதுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் அழகாக வச்சு விட்டாலே அந்த ப்ளவுஸ் அழகாக கரெக்டாக நின்றுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸு மேலே பார்டர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸை நம்ம கையை வச்சுட்டு இது போல் அழகாக நம்ம சின்னதாக மடித்து விட்டுக்கலாங்க. சின்னதாக நம்ம மடித்து வச்ச பின்னாடி கீழே இருக்கிற பார்டர் பீஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இது போல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இது போல் நம்ம மடிச்சுட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு ஃபோல்டு நம்ம பண்ணிக்கணுங்க. இன்னொரு ஃபோல்டு நீங்கள் பண்ணும்போது இந்த மேல் பார்டர் சேர் இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே ரெண்டாவது துணி எடுத்துகிட்டு அந்த உள்ளுக்குள்ளே இந்த மடித்து துணியை இதுக்குள்ளே வச்சு நீங்கள் அழகாக வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு நீங்கள் பண்ணும்போது கசுன்னு ஃபோல்டு பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சிங்கன்னா சேரீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம சேரீ உள்ளுக்குள்ளே அந்த சேரீ நம்ம வச்சு வச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேரீ கீழே விழுந்தாலும் கலைஞ்சு போகாதுங்க. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படி இருக்கும். ப்ளவுஸுமே பாருங்கள், இது கூட அப்படி இருக்கும். அழகாக நம்ம ஈஸியாக எடுத்துக்க செய்யலாம், திரும்பவும் நம்ம வச்சுக்க செய்யலாம். இது போல் நீங்கள் அடிக்கும் போது நிறைய சேரீ பீரோக்குள்ளே வச்சுக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நான் வீடியோக்குள்ள காமிச்சிருக்கு இல்லையா, அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெங்காயம் உருளைக்கிழங்கு ஒன்றா வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வெங்காயம் ஒன்றா வைக்கும் போதும் உருளைக்கிழங்கு வேஸ்ட்டாக போயிடும், வெங்காயமும் சீக்கிரமாக அழுகி போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க வெங்காயத்தை நீங்கள் தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மேலே சின்ன சின்ன முளை கட்டி வரல, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம வாங்கி வச்சாலே முளை கட்டி வந்துடுங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் நம்ம பூண்டு வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண இல்லையா, அந்த பூண்டு கூடவே நம்ம உருளைக்கிழங்கு வைக்கும் போதும் ரொம்ப நாளைக்கு உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். அந்த முளை கட்டி வராததும் அவாய்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம சோடா சேர்த்துக்கலாங்க. இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா தாங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அப்போல்லாம் நீங்கள் இந்த கப்பை பிடிச்சி நல்லா நம்ம ஷேக் பண்ணாலே இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஓரங்களில் சவர் ஓரங்களில் நிறைய எறும்புகள்லாம் வந்துடுங்க. அந்த மாதிரி எறும்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மஞ்சள் தூள் சோடா ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால எறும்பு எவ்வளோ கட்டியிருந்தாலும் சரிங்க, அந்த எறும்பு ஃபுல்லாக இறந்து போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் மூட்டையாக அரிசி நம்ம வாங்கிப்போங்க. முக்கியமாக ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டுங்க, எந்த அரிசியை நம்ம வாங்கி வச்சாலுமே ஒரு கொஞ்ச நாள் மட்டுமே நல்லாயிருக்கும். நாளாக சின்ன சின்ன வண்டு, அதுக்கப்புறம் புழு, நூலாம்படை, முக்கியமாக கெட்ட வாடை எல்லாமே சேர்ந்து வந்துடும். அது எல்லாமே வராமல் இருக்க பல வருஷத்துக்கு இந்த அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர்லனா ஒரு நார்மல் துணி, காட்டன் துணியை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு போல் வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதே போல் 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட முக்கியமாக நீங்கள் இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா, அதுவுமே நம்ம 1/4 ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு நூல் வச்சு நல்லா டைட்டாக நம்ம கட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால ஒன்று மட்டுமே வச்சுருக்கேன். உங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னா ஒரு 2லேருந்து 3 மூட்டை போல் இது போல் நீங்கள் கட்டி வச்சுட்டு அந்த அரிசி உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அரிசி உள்ளுக்குள்ளே வண்டு, புழு, பூச்சி, கெட்ட வடை வரவே செய்யாது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பட்டையுமே நீங்கள் போட்டு விட்டுருங்க. பட்டை நீங்கள் போட்டு அப்படியே விட்டுறாமல் கையை வச்சு அடியில் வரைக்கும் நல்லா அரிசியை நம்ம கலக்கி விடணுங்க. இந்த மாதிரி அரிசி நம்ம கலக்கி விடும்போது அரிசி உள்ளுக்குள்ளே வண்டு, புழு, பூச்சி இருந்தாலுமே அது எல்லாமே இறந்து போயிடும். இதுக்கப்புறமும் அரிசி உள்ளுக்குள்ளே வண்டு, புழு, பூச்சி வராமல் இருக்கவும் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே பிரியாணியில் ஒரு 4-5 போல் நீங்கள் மேலால் வச்சு விட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த 3 டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எத்தனை வருஷம் ஆனாலுமே அரிசிக்குள்ளே வண்டு, புழு, பூச்சி, கெட்ட வாடை எதுவுமே கிட்ட கூட நெருங்கவே செய்யாதுங்க.
கண்டிப்பாக 100% இந்த டிப்பு ரொம்பவே ஒர்க் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.